அமெரிக்கா ஈரானை தாக்கப் போகுதா? இது பல வருஷமா திட்டமிட்ட ஒரு செயலா? இன்னைக்கு நாம ஒரு தியரிய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் ஊகம்னு சொல்லப்பட்டாலும் ரொம்ப வலுவான வாதங்களோட முன்வைக்கப்படுது. அமெரிக்கா ஈரானை இன்வைட் பண்ண போகுது. போன ஒரு வருஷத்துல நடந்த எல்லாமே இதுக்காகத்தான் நடந்திருக்கு. இந்த ஒரு வரிதான் இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட ஆரம்ப புள்ளி. ரொம்பவே தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஆனா இதுக்கு பின்னாடி என்னென்ன வாதங்கள் இருக்குன்னு நாம இப்ப பார்க்கலாம். இந்த தியரிக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. அதாவது மிடில் ஈஸ்ட்ல இப்போ 60,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள் இருக்கு. திடீர்னு எதுக்கு இவ்வளவு பெரிய படை குவிப்பு? இது சும்மா யதார்த்தமா நடந்ததா இல்ல ஒரு பெரிய பிளானோட ஒரு பாகமா? சரி, நாம இந்த தியரியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அலசலாம். முதல்ல இந்த தியரியோட முக்கியமான கணிப்பு என்னன்னு பார்ப்போம். அப்புறம் எப்படி லாபம் பார்க்கறாங்க, என்ன சப்ளையரை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பார்த்துட்டு இதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பார்ப்போம். கடைசியா இது எல்லாமே தற்செயலா நடந்ததா இல்ல பிளான் பண்ணி செஞ்சதான்னு ஒரு கேள்வியோட முடிப்போம். ஓகே, முதல்ல இந்த தியரியோட மைய வாதம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நாம பார்க்க போற முழு விஷயத்துக்கும் ஒரு அடித்தளம். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கா ஈரானை தாக்க போறது வெறும் சாத்தியம் மட்டும் இல்ல, அது உடனடியா நடக்க போகுதுங்குது. அதுவும் இது அரசியல் காரணத்துக்காக இல்லாம பல வருஷமா முழுக்க முழுக்க பொருளாதார காரணங்களுக்காக திட்டமிடப்பட்ட ஒரு விஷயம். இதுதான் அதோட மையவாதமே. இந்த தியரியின் படி இது திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது. பல வருஷமா நடந்த சில தொடர் நிகழ்வுகளோட விளைவு தான் இது. வாங்க அந்த டைம்லைனை இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. 2018ல பனாமா கால்வாயை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுது. 2019ல வெனிசுவேலாவில் மதுரோ ஆட்சியை கவிழ்க்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த தியரி படி இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் கிடையாது, எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. இப்போ இந்த மூவ்ஸ்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாருங்க. பனாமா கால்வாய் அது ஆயில் டேங்கர்ஸ் போறதுக்கான ஒரு கீ ரூட். முக்கியமா சைனாவுக்கு வெனிசுவேலா ஆயில் கிடைக்கிறதுக்கு அதுதான் மெயின் வழி. இப்போ அந்த வழியும் அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்கிற வெனிசுவேலாவும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. சரி வாங்க, அடுத்த கட்டமா இது எப்படி இந்த தியரியோட மைய பொருளாதார வாதத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். இப்பதான் இந்த புதிரோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். ஹார்முஸ் ஜலசந்தி. அமெரிக்கா இப்ப செஞ்சிருக்கிற முற்றுகையால ஈரான் உட்பட மிடில் ஈஸ்ட்ல இருந்து எண்ணெய் ஏற்றுமதி கிட்டத்தட்ட நின்னு போயிருக்கு. இந்த தியரி சொல்ற எக்கனாமிக் கேம் பிளான்ல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. 1, ஹார்முஸ் ஜலசந்தியை பிளாக் பண்றது. 2, இதனால உலகத்துல எண்ணெய் இருப்பு குறைய ஆரம்பிக்கும். 3, டிமாண்ட் பயங்கரமா அதிகமாகும். 4வது ஸ்டெப், அமெரிக்கா தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற எண்ணெயை பிரீமியம் ரேட்டுக்கு விற்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கம்பேரிசன் பாருங்க. முன்னாடி ஈரான் மாதிரி நாடுகள் எண்ணெயை சீப்பா வித்தாங்க. அதனால அமெரிக்காவோட எண்ணெயை வாங்க பெருசா ஆள் இல்ல. ஆனா இப்போ மார்க்கெட்டே அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்கிறதால அவங்க எண்ணெய நினைச்ச விலைக்கு விற்க முடியும். சரி, இதுவரைக்கும் நடந்தது ஒரு பெரிய பிளான் அப்படின்னா அதை நிரூபிக்க வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? இந்த தியரியை நம்புறவங்க சமீபத்துல நடந்த சில விஷயங்களை அறிகுறிகள் அப்படின்னு சுட்டிக்காட்டுறாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது ரஷ்யாவோட எச்சரிக்கை. பாகிஸ்தான்ல நடக்கிற அமைதி பேச்சுவார்த்தைய ஒரு சாக்கா வச்சு அமெரிக்கா ஒரு தரைப்படை தாக்குதலை நடத்த பிளான் பண்ணுதுன்னு ரஷ்யாவே எச்சரிச்சிருக்கு. இதை இந்த தியரிக்கு ஒரு பெரிய ஆதாரமா பாக்குறாங்க. பாலி மார்க்கெட் கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்காவோட ராணுவ நடவடிக்கைகள் இந்த மாசத்துக்குள்ள முடியறதுக்கு 46% தான் சான்ஸ் இருக்கான். அதாவது போர் தொடர்றதுக்கான வாய்ப்பு 54%ன்னு கணிக்கிறாங்க. இன்னொரு சந்தேகமான விஷயம் இருக்கு. ஈரான்ல ஒரு பைலட்டை தேடி மீட்பதற்காகன்னு சொல்லி ஒரு மிஷன் நடத்துறாங்க. ஆனா அதுக்கு எதுக்கு C-130 கார்கோ பிளேன்ஸ் பயன்படுத்தணும்? அது ஒன்னும் ரெஸ்கியூ பிளேன்ஸ் கிடையாது. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, அந்த மிஷனை ஒரு சாக்கா வச்சு அங்க ஒரு ராணுவ தளம் அமைக்க அமெரிக்கா முயற்சி பண்ணதாவி அவங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுது. ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு என்ன படம் கிடைக்குது? இப்போ அந்த டேபிள பாருங்க. அதிகாரப்பூர்வமா என்ன காரணம் சொல்றாங்க, ஆனா இந்த தியரி அதை எப்படி விளக்குதுன்னு புரியும். பனாமா கால்வாய் கண்ட்ரோலுக்கு காரணம் பொருளாதார போட்டின்னும் வெனிசுவேலால தலையிட்டது ஜனநாயகத்துக்காகனு சொல்றாங்க. ஆனா இந்த தியரி படி முதல் விஷயம் எண்ணெய் பாதையை பாதுகாக்கிறதுக்கு, 2வது விஷயம் எண்ணெய் வயல்களை கைப்பற்றதுக்கு. அதே மாதிரி ஈரான்ல நடந்த மீட்பு பணியை ஒரு ஃபெயிலியரான பேஸ் அமைக்கும் முயற்சி அப்படின்னு இந்த தியரி சொல்லுது. இந்த மூல ஆதாரத்தின்படி ஈரானோட ஒரு போர் வந்தா அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவுல லாபம் அடையிற மாதிரி தங்களை நிலைநிறுத்திக்கிட்டாங்க. ஒருவேளை இதுதான் இந்த பிளானுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இந்த தியரி சொன்ன ஒரு என்ன சொல்றாரு பாருங்க, இது எல்லாமே என்னோட கருத்து தான், நான் தப்பா கூட இருக்கலாம், நான் தப்பா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இது நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது, நடந்த சம்பவங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தியரி தான் அப்படிங்கறத நம்ம மனசுல வச்சுக்கணும்.
கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இப்போ நாம பார்த்த அந்த சம்பவங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணா தற்செயலா நடந்ததா, இல்ல பல வருஷமா திட்டமிட்ட ஒரு போரை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுதா? யோசிச்சு பாருங்க.